வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. நம்ம சேனல்ல HTML லாங்குவேஜ் தான் கரண்டா பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா div tag பத்தியும் கிளாஸ் அண்ட் ஐடி அட்ரிபியூட் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விஷுவல் ஷூட் கூட நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேங்க. ஃபோல்டரில் ஃபைலும் கிரியேட் பண்ணிட்டேன் index.html. ஸோ இப்போ shift+1 கொடுத்துக்க போகிறேன். டைட்டில் டேக்ல டைட்டில் எழுதிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம பாடி டேக்கில் தான் கண்டென்ட் எழுதிக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம div டேக்னா என்னென்னு பார்ப்போம். div டேக்னா இது ஒரு டிவிஷன் டேக்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் தாங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்னால் நமக்கு எல்லாமே நியூ லைனில் ஸ்டார்ட் ஆகும். அதோட ஃபுல் வித்துமே நமக்கு எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் ஒரு கண்டென்ட் எழுதிக்க போகிறேன். நான் div டேக் இங்கே கொடுத்து எழுதிக்கிறேன். நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், பாடி டேக்கில் திஸ் இஸ் டிவிஷன் டேக்னு எழுதியிருந்தேன். அதில் div டேகுக்குள்ளே டிவிஷன் டேக்னு நான் எழுதியிருந்தேன்னா அது எனக்கு நியூ லைனில் ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிவிஷன் டேக் எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்மளோட வெப்பேஜுக்கு ஸ்டைலிங் கொடுக்கறதுக்கு, தென் நம்மளோட வெப்பேஜை லேஅவுட் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்குலாம் மெயினாகவே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு டிவிஷன் டேகை ஒரு கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த கண்டெய்னருக்குள்ளே நிறைய நம்ம HTML எலமெண்ட்ஸை கொடுத்து ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் div டேக் கொடுத்துக்க போகிறேன். இந்த div டேக்கில் h1 டேக்னு கொடுத்து எழுத போகிறேன். தென் ஒரு பேரா டேக் எழுதிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் பேரா டேக்கில் லோரம் 20 கொடுத்துருந்தேன். இது ஒரு டம்மி டெக்ஸ்ட் தான். நமக்கு கோட் எடிட்டரில் ஆல்ரெடி நமக்கு இருக்கும். சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர், விஷுவல் ஸ்டுடியோ கோட்லாம் நமக்கு இந்த மாதிரி இருக்குங்க. ஆல்ரெடி கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு div டேகுக்குள்ளே h1 டேக்னு கொடுத்து எழுதியிருந்தேன்னா அதில் எனக்கு ஹெட்டிங் 1 கொடுத்து டிஸ்பிளே ஆகிருக்கு. தென் பேரா டேக்ல இருந்த கண்டென்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஸ்டைலிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதுக்கு அட்ரிபியூட்ஸ் கொடுக்க போகிறோங்க. ஐடி அண்ட் கிளாஸ் அட்ரிபியூட்ஸ் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு. இப்போ நான் h1 டேகுக்குள்ளே ஐடின்ற ஒரு அட்ரிபியூட் கொடுக்குறேன். இந்த ஐடி அட்ரிபியூட்னா என்னென்னா, நம்மளோட எலமெண்ட்டை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டைலிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐடி அட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஐடி அட்ரிபியூட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா அந்த வேல்யூ எப்பயுமே யூனிக்காக தாங்க இருக்கணும். அதே வேல்யூ நீங்கள் வேறு ஐடி அட்ரிபியூட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் HTML எலமெண்ட்ஸ் ஸ்டைலிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிளாஸ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஐடி அட்ரிபியூட் கொடுத்தேன். இதில் வேல்யூ எழுதிக்க போகிறேன். இந்த ஐடி அட்ரிபியூட் நீங்கள் அண்டர்ஸ்கோர் கொடுத்து எழுதிக்கலாம், ஹைஃபன் கொடுத்து எழுதிக்கலாம், நம்பர்ஸ் கொடுத்து எழுதிக்கலாம், கேரக்டர்ஸ் கொடுத்து எழுதிக்கலாம். ஆனால் எப்பயுமே நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போது ஒன்று நீங்கள் கேரக்டர்ஸ் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா அண்டர்ஸ்கோர் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்பர்ஸில் எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுத்துக்க போகிறேன். ஹைஃபன் கொடுத்து 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸ்டைலிங் பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டைலிங்கிற அட்ரிபியூட் பாடி டேகுக்குள்ளேயே கொடுத்து நம்ம ஸ்டைலிங் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ நம்ம இதுக்கு ஒரு இன்டர்னல் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இன்டர்னல் ஸ்டைல் CSSல தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அது நீங்கள் எங்கே கொடுக்கணும்னா உங்களோட ஹெட் டேகுக்குள்ளே ஸ்டைலுன்னு ஒரு டேக் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டைலுன்ற டேகுக்குள்ளே ஐடின்ற அட்ரிபியூட்டை தான் எழுத போகிறோம். ஸோ இங்கே ஐடின்ற அட்ரிபியூட்டுக்குள்ளே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்னா ஹெட்டர் ஹைஃபன் 1ன்னு கொடுத்துருவாங்களா. ஸோ இப்போ நான் அதை தான் கொடுக்க போகிறேன். ஆனால் ஐடி அட்ரிபியூட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்போவுமே ஹேஷ்ன்னு கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஹேஷ்ன்னு கொடுத்து இங்கே நம்ம ஐடி அட்ரிபியூட்டுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ சேம் தாங்க அங்கேயும் கொடுக்கணும். இப்போ நான் இதுக்கு கலர் ரெட்டுன்னு கொடுக்க போகிறேன். இப்போ கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு ஹெட்டிங் 1ன்றது எனக்கு ரெட் கலர் டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸோ இப்போ நான் கிளாஸ் என்ற அட்ரிபியூட் எனக்கு கொடுக்க போகிறேன். பேரா டேகுக்கு இந்த கிளாஸ் என்ற அட்ரிபியூட் நீங்கள் மல்டிபிள் HTML எலமெண்ட்ஸ்க்கு சேம் ஸ்டைலிங் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கிளாஸ் என்ற அட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த பேரா டேகுக்குமே ஸ்டைலிங் கொடுக்க போகிறேன். கிளாஸ் அட்ரிபியூட் எப்பயுமே டாட்னு கொடுத்து தாங்க ஸ்டார்ட் பண்ணணும்.
டாட் கொடுத்து தென் இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே எழுதணும் நீங்கள். இப்போ நான் வந்து கலர் வந்து இதுக்கு க்ரீன் வந்து கொடுக்க போகிறேன். அப்புறம் கண்ட்ரோல் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு பேரா டேக் எழுதின கண்டென்ட் வந்து எனக்கு க்ரீன் கலர் வந்து டிஸ்பிளே ஆகியிருக்குது. ஸோ இப்போ நான் இந்த ஹெட்டிங் 2க்குமே வந்து ஒரு ஐடி அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்க போகிறேன். h1 டேக்குள்ளே ஐடின்னு வந்து கொடுத்துக்க போகிறேன். தென் இந்த பேரா டேக்குள்ளே வந்து ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கும் வந்து ஸ்டைலிங் வந்து கொடுத்துடலாம். இப்போ கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு ஹெட்டிங் 2க்கு வந்து நான் ப்ளூ கலர்னு வந்து கொடுத்துருந்தேன். அதுதான் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், பேரா டேக் வந்து எனக்கு வந்து சேம் கலர்லேயே வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. ஏன்னா நான் வந்து இங்கே இதுக்குமே வந்து கிளாஸ் நேம் வந்து சேம் கிளாஸ் நேம் தான் வந்து கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் கிளாஸ் நேமே தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் மல்டிபிள் எலமெண்ட்ஸ்க்கு வந்து சேம் ஸ்டைலிங்கே வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸ் அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் ஐடி அட்ரிபியூட்டுக்கு வந்து அப்படி பண்ண முடியாதுங்க. எப்பயுமே ஒரு ஐடி அட்ரிபியூட்டுக்கு வேல்யூ வந்து யூனிக்காக தாங்க வந்து இருக்கணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு தனி ஹெட்டிங், இது வந்து ஒரு தனி ஹெட்டிங்கிறதுனால நம்ம வந்து அது யூனிக்காக பண்ணி காட்டணுன்றதுக்காக தனித்தனி கலர் வந்து கொடுத்து எழுதியிருக்கேன். அதுக்கு வந்து நான் ஐடி அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் டிவ் டேக்குமே வந்து ஸ்டைலிங் வந்து பண்ணிக்க போகிறேன். ஐடி அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்டர் வந்து 1px சாலிட் பிளாக்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே வந்து சிஎஸ்எஸ் டுட்டோரியல் வந்து பார்ப்போம். எதுக்கு நான் இங்கே வந்து 1px சாலிட் பிளாக்னு வந்து கொடுத்துருக்கேன்றது எல்லாமே அப்கமிங் சிஎஸ்எஸ் டுட்டோரியல் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் டிவ் டேகுக்கு வந்து பார்டர்னு கொடுத்து ஸ்டைலிங் பண்ணியிருந்தேன். 1px சாலிட் பிளாக்னு கொடுத்தனால எனக்கு ஒரு பார்டர் மாதிரி வந்து டிஸ்பிளே இருக்குது பாருங்கள், பிளாக் கலரில். ஸோ இப்போ நம்ம ஒரு டிவ் எலமெண்ட்டை வந்து ஒரு நெஸ்டட் எலமெண்ட்டாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது ஒரு டிவ் டேகுக்குள்ளே இன்னொரு டிவ் டேக் கொடுத்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து இன்னொரு டிவ் டேக் வந்து கொடுத்துக்க போகிறேன். இங்கே வந்து நான் வந்து இமேஜ் வந்து கொடுத்துக்கிறேங்க. நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், எனக்கு வந்து இமேஜ் வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ இப்போ இந்த இமேஜ் ஏரியாவுக்கு மட்டும் நான் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இங்கே டிவ் டேகுக்குள்ளே வந்து ஐடென்டி அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்க போகிறேன். இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து அக்வான்னு வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், எனக்கு இந்த ஏரியா மட்டுமே வந்து எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து அக்வாவில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸோ நம்ம இந்த டிவ் டேக் வந்து எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்மளோட வெப்பேஜை வந்து ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். நம்ம ஒரு இது வந்து ஒரு கண்டெய்னராகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கண்டெய்னருக்குள்ளே நிறையா நீங்கள் HTML எலமெண்ட்ஸை வந்து கொடுத்து ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் செகண்ட் பேராகிராஃப்க்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கிளாஸ் அட்ரிபியூட்டுன்னு கொடுத்து வந்து எழுதியிருக்கேன். இப்போ நான் ஐடி அட்ரிபியூட்டு வந்து கொடுத்து எழுதி காட்டுறேன். ஸோ இப்போ நான் இங்கே வந்து எழுதிக்க போகிறேன். ஹேஷ்னு கொடுத்து இங்கே எழுதின பேரான்னு வந்து கொடுத்துக்க போகிறேன். ப்ரௌன் வந்து கலர் வந்து கொடுத்துட்டேன். கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு பாருங்கள், செகண்ட் பேராக்கு வந்து நம்ம ஐடென்டி அட்ரிபியூட் கொடுத்து ப்ரௌனுன்னு கலர் கொடுத்தனால எனக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது இப்போ என்னென்னா,
ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் வந்து நீங்கள் மல்டிபிள் HTML எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டைலிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிளாஸ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலான்னு. ஆனால் இப்போ நான் வந்து ஒரு ஐடி அட்ரிபியூட்டை கொடுத்து பேரானு கொடுத்து எழுதி அதுக்கு கலர் தனியாக பண்ணனால எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ஐடின்ற அட்ரிபியூட் தான் வந்து எனக்கு ப்ரியாரிட்டியாக வந்து எடுத்துக்குது. ஸோ கிளாஸ் அண்ட் ஐடி அட்ரிபியூட்னு பார்க்கும்போது என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து கிளாஸ் அண்ட் ஐடி அட்ரிபியூட் ரெண்டுமே ஒட்டுக்காக கொடுக்குறீங்கன்னா அது வந்து ஐடியோட வேல்யூ தான் வந்து ப்ரியாரிட்டியாக வந்து எடுத்துக்குங்க. ஸோ அதை தான் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸோ அவ்வளோதாங்க அந்த வீடியோவில் div tagனா என்னென்னு பார்த்தோம், ஐடி அண்ட் கிளாஸ் அட்ரிபியூட்னா என்னென்னு பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.